இந்த வீடியோவில் எப்படி வந்து சிசாப் வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட வந்து விஷுவல் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து சிசாப் வந்து எப்படி இன்ஸ்டால் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். கூகுள் குரோமில் டவுன்லோட் விஷுவல் ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணி நாங்கள் முதலாவது வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து நாங்கள் விஷுவல் ஸ்டூடியோவை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. முதலாவது வர அந்த லிங்கை கிளிக் பண்ணினமாக இருந்தால் இதில் வந்து டவுன்லோட்ஸ்ன்றதில் போய் வந்து இதில் நிறைய வேர்ஷன் இருக்குது. கம்யூனிட்டி வேர்ஷன், ப்ரொஃபஷனல், என்டர்பிரைஸ், ப்ரீவியூ, என்டர்பிரைஸ் வந்து 3 சம்மந்தமாக இருக்குது. ஆக வந்து கம்யூனிட்டி வேர்ஷனை வந்து இதை டவுன்லோட் பண்ணுறது மூலம் வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து விஷுவல் ஸ்டூடியோ கோட்டை எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இந்த விஷுவல் ஸ்டூடியோ வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை 2 தரம் கிளிக் பண்ணி நாங்கள் எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து இதில் வந்து கண்டினியூன்றதை கொடுத்தோம்னா விஷுவல் ஸ்டூடியோ கோட் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு விஷுவல் ஸ்டூடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அதில் வந்து நாங்கள் சிசாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ விஷுவல் ஸ்டூடியோவை இன்ஸ்டால் பண்ண பிறகு அதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் விஷுவல் ஸ்டூடியோ கோட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணி .NET டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்ன்றதை கிளிக் பண்ணி அடுத்து அங்கால இருக்கிற இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் எங்களோட விஷுவல் ஸ்டூடியோ வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அதில் இருக்கிற இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் அதில் இருக்கிற இன்ஸ்டால்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் விஷுவல் ஸ்டூடியோ வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் ஒரு விஷுவல் ஸ்டூடியோவில் வந்து சிசாப் சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளுவேன். இது வந்து கம்யூனிட்டி வேர்ஷன் வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணின பிறகு இப்போ எங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டூடியோ வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு தொடர்ந்து விஷுவல் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணுறது மூலம் நாங்கள் ஓப்பன் பண்ணி எங்களோட ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்றை வந்து சிசாப்பில் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டூடியோ வந்து எங்களோட பிசியில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு தொடர்ந்து க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் ஒரு சிசாப்பில் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணி இதில் வந்து கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம்வொர்க்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் சிசாப்பில் வந்து ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். கன்சோல் ஆப் .NET ஃப்ரேம்வொர்க்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து ப்ராஜெக்ட் நேமை கொடுத்து நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் நேமில் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராஜெக்ட் நேமை கொடுத்து நாங்கள் வந்து சிசாப் ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு சிசாப் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு அதுக்குள்ளே வந்து console.writeline வந்து கொடுத்து நாங்கள் என்னத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் எழுதின மெயின் ஸ்டாட்டிக் void மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அதுக்குள்ளே வந்து நாங்கள் CWG வந்து கொடுத்து டெப்பை ப்ரெஸ் பண்ணுற மூலம் console.writeline வந்து நாங்கள் console.writeline அங்கே ப்ராக்கெட்டுக்கு வந்து வெல்கம் வந்து கொடுத்து வந்து நாங்கள் ரன்னுக்குரிய பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து வெல்கம்ன்றது வந்து அவுட்புட்டாக வரும். இப்படி வந்து நாங்கள் பேசிக்காக வந்து சிசாப் ப்ராஜெக்டை வந்து எங்களோட பிசியில் வந்து க்ரியேட் பண்ணி